ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹஸ்பண்டோட பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் லீவ் போட்டுட்டு கிராஸ் ஐயன் மில்ஸ் போகலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பிட்டோம். அங்கே போகிறதுக்கு ரண்டில் வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து 900 பஸ்ஸில் கிராஸ் ஐயன் மில்ஸ் போகணும். அந்த பஸ் 1 hour ஒன்ஸ் தான் இருக்கும். ஸோ டைம் கால்குலேட் பண்ணி கரெக்டான டைம் அங்கே போயிட்டோம். 20 மினிட்ஸ் ட்ராவல்க்கு அப்புறமா கிராஸ் ஐயன் மில்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே நாங்கள் போகிறப்ப டைம் வந்து 11:45 இருக்கும். போனதும் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கேஎஃப்சியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டோம். அப்புறம் அங்கேருந்த ஃபாசில் ஷாப் தான் போயிருந்தோம். நான் இங்கே வர வரைக்குமே ஃபாசிலில் வெறும் வாட்சஸ் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இங்கே நிறையா வெரைட்டிஸில் பர்சஸ், வேலட்ஸ், பேக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஹஸ்பண்ட் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பர்ஸ் 5 இயர்ஸ் முன்னாடி அவர் பர்த்டேக்கு நான் வாங்கி கொடுத்தது. ஸோ இந்த பர்த்டேக்கும் பர்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒன்று வாங்கிக்கிட்டோம். அப்படியே எனக்கும் ஒரு பர்ஸ் பிடிச்சிது. எனக்கும் வந்து ஒரு பர்ஸ் வாங்கிட்டு அப்புறம் அங்கே இருந்த எஸ்கேப் அப்படின்ற ப்ளே ஏரியாவுக்கு தான் போயிருந்தோம். இங்கே வந்து டைமிங் வந்து 1 o'clock தான் வந்து ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வந்து வந்துட்டோம். இங்கே நிறையா ரேஞ்சஸில் நம்மளுக்கு ப்ளே கார்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம பே பண்ண உடனே அந்த கிரெடிட் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ளே கார்ட் நமக்கு கொடுத்துருவாங்க. இங்கே ஒவ்வொரு கேம் கீழேயும் இந்த மாதிரி மிஷின் இருக்கும். அதில் அந்த கேம்க்கு எவ்வளோ கிரெடிட் அமௌண்ட் அப்படின்ட்டு இருக்கும். நம்ம கார்ட் ஸ்வைப் பண்ண உடனே அந்த கிரெடிட் அமௌண்ட் வந்து நம்ம கார்ட்லேருந்து மைனஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு கேம் விளையாண்டதுக்கப்புறம் நம்ம விளையாண்டதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கார்ட்ஸில் டிக்கெட்ஸ் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த டிக்கெட்ஸ் வச்சு நம்ம ஃபைனலாக இங்கே நிறையா பொம்மை இருக்கும். அந்த டிக்கெட் அமௌண்ட்டுக்கு நம்ம வேணுன்ற பொம்மையெல்லாம் வாங்கிக்கலாம். இங்கே குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே விளையாடுற மாதிரி நிறையா கேம்ஸ் வச்சுருந்தாங்க. டோட்டலாக 20+ கேம்ஸ் இருக்கும். இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால வெளியில் போனாவே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அதனால நாங்கள் அவுட்டோரில் எங்கேயும் போகிற மாதிரி பார்க்கல. இன்டோரில் இந்த மாதிரி விளையாடுற இடம் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கிராஸ் ஐயன் மில்ஸில் இந்த மாதிரி ஒரு ப்ளே ஏரியா இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் இங்கே வரலாம் அப்படின்ட்டு உடனே பிளான் பண்ணிட்டோம். நாங்கள் நயகரா போனப்போ இதே மாதிரி ஒரு ப்ளே ஏரியா போனோம். அங்கே பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தா. நாங்களும் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டோம். பட் அங்கே நிறையா பிளான்ஸ் இருந்ததுனால டைம் அவ்வளோவா வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால இன்றைக்கி ஃபுல் டே இங்கே பிளான் பண்ணி வந்துட்டோம். பாப்பாவுக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருந்தது. 4-5 தடவைக்கு மேலே இதில் வந்து விளையாடணும் அப்படின்னு விளையாண்டுட்டு இருந்தா. இங்கே நிறையா இந்த மாதிரி டாய்ஸ் பிக்கிங் கேம் இருந்தது. இந்த கேமில் நம்ம எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம பொம்மை எடுக்கிற வரைக்கும் விளையாண்டுட்டே இருக்கலாம். இதை நாங்கள் ட்ரை பண்ணப்போ இந்த 2 டக் எங்களுக்கு கிடச்சிது. பாப்பா ரொம்ப ஹாப்பி. அப்புறம் இந்த பைக் ஓட்டணும் அப்படின்ட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு இந்த பைக் ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. அவங்க அப்பா பண்ணுறத பார்த்துட்டு அதே மாதிரி இவளும் ஹேண்டிலெல்லாம் மூவ் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. நிறையா கேம்ஸ் ரொம்ப யூனிக்காக இருந்தது. நாங்களும் குழந்தைங்களாவே மாறி எல்லா கேம்ஸையும் என்ஜாய் பண்ணி ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். வாலு பார்ட்டி ரொம்ப வீம்பு பார்ட்டி, அடி ரெட்ட சுழி ரவுடி நீதான். கற்பனையா கிளாஸ் நடத்தி ஹோம்வொர்க் எல்லாம் கொடுப்பாளே, நோ சொன்னா கிள்ளி தள்ளுவா. இதெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறப்பவே பாப்பா வந்து வெளியில இருந்த பாப்பெட் பார்த்துட்டு அது வேணும் அப்படின்னு ஒரே அடம். பட் அது வந்து 500 டிக்கெட்ஸ் இருந்தால் தான் வாங்க முடியும். அப்போ எங்ககிட்ட ஒரு 250 டிக்கெட்ஸ் தான் இருந்தது. சரின்னு அப்படியே அவளை சமாதானப்படுத்திட்டு நாங்கள் லஞ்சு சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் முன்னாடியே சாப்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருங்க, நான் போய் விளையாண்டு டிக்கெட்ஸ் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. அப்புறம் நாங்கள் போகிறதுக்குள்ளேயே அவர் 500 டிக்கெட்ஸ் கெயின் பண்ணி வச்சுருந்தாரு. போனதும் பாப்பாவுக்கு அவளுக்கு பிடிச்ச பாப்பிட் வாங்கி கொடுத்துட்டோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பாப்பாவுக்கு இந்த பாப்பிட்டில் விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதில் அவள் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. சாப்பிட்டு முடிச்சதுனால அந்த ஒரு தூக்க கலக்கத்திலேயே பாப்பா ஸ்டார்லில் உட்காந்து பாப்பிட்டில் விளையாண்டுட்டு இருந்தா. எங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. நாங்களும் எல்லா கேம்ஸையும் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம்.
அங்கே விளையாடுறப்ப அவளுக்கு ஏதாவது கேம்ஸ் விளையாடணும்னு தோணுச்சுன்னா அப்போ வந்து கேட்டு விளையாண்டுட்டு போவா. மற்ற நேரத்துலலாம் சமத்தா ஸ்ட்ராலரில் உட்காந்துக்கிட்டு நம்ம டாய்ஸ் பிக் கேமில் வந்து 2 டக்ஸ் எடுத்தோம்ல அதுலேயும் அந்த பாப்பிட்லேயும் ஃபுல்லாக விளையாண்டுட்டு இருந்தா. ஐயோ அம்மா கேட்டா குத்துவம்மா, ஊரு ஃபுல்லா சுத்துவோம்மா, 100 பொம்மை வாங்குவோம்மா. நடுவில் பாப்பாக்கு இந்த கார் கேம் ஞாபகம் வந்துடும். இது வந்து விளையாடுவா. அப்புறம் இங்கே நிறையா ஷூட்டிங் கேம்ஸும் இருந்தது. ஹஸ்பண்ட் அது எல்லாமே விளையாண்டுட்டு இருந்தாரு. அப்புறம் இந்த கேமில் வந்து நம்ம பெரிய பொம்மையாக வந்து பிக் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து 1 டைம் அட்டெம்ப்ட் தான். இதுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸும் அதிகம், 16 கிரெடிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணோம். அது அழகாக ஹூக்கில் மாட்டுற மாதிரி தான் வருது. பட் எடுக்கிறப்ப எப்படியோ பொம்மை மிஸ் ஆகிடுது. இது நான் ஒரு டைம், ஹஸ்பண்ட் ஒரு டைம் ட்ரை பண்ணோம். பட் வந்து பொம்மை கிடைக்கல. அதனால் கிரெடிட் அமௌண்ட் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் நெக்ஸ்ட் கேம் விளையாட போயிட்டோம். அடுத்து இந்த கேமும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. பாலில் வந்து அங்கே இருக்கிற பொம்மையெல்லாம் வந்து அடித்து நம்ம கீழே தள்ளிவிடணும். இந்த கேமும் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டோம். நான் 2 டைம்ஸ், ஹஸ்பண்ட் 2 டைம்ஸ் அப்படின்ட்டு இது விளையாண்டுக்கிட்டே இருந்தோம். நான் சின்ன வயசுலலாம் பெருசாக வீடியோ கேம்ஸ் விளையாண்டதில்ல. ரொம்ப ரேர் தான் விளையாண்டது. அதுலேயும் மிஸ்டர் மேரியோ விளையாண்டது தான் ஞாபகம் இருக்குது. அண்ணா கூட எல்லாம் சண்டை போட்டுகிட்டே தான் விளையாடுவேன். அவுட் ஆகிட்டா இன்னொருத்தருக்கு கொடுத்துடணுன்னு தான் விளையாடுவோம். அவன் அவுட் ஆகாமல் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டே இருப்பான். நான் சீக்கிரம் அவுட் ஆகிடுவேன். இப்படியே அங்கே ஒரு சண்டை நடக்கும். இன்றைக்கும் அதே சைல்ட்ஹுட் டேஸ்க்கு போயிட்டு எல்லா கேம்ஸும் அகைன் விளையாண்ட மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இங்கே இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வாங்குகிற ப்ளே கார்டை அன்றைக்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அகைன் எப்போ வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிரெடிட் பேலன்ஸும் டிக்கெட் பேலன்ஸும் அப்படியே இருக்கும். கிஃப்ட்ஸும் உடனே வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம எல்லா கேம்ஸும் விளையாண்டுட்டு ஒட்டுக்கா டிக்கெட் சேர்த்து வச்சு பெரிய கிஃப்டாக கூட வாங்கிக்கலாம். அது இங்கே ஒரு நல்ல விஷயம். அப்போ பீச் பார்க்கலாம், ரவுண்ட் அடிப்போமா, ஒன்ன போல சேட்டக்காரி உள்ளபடி யாரும் இல்ல. இதுவும் டாய் பிக் கேம் தான். ஆனால் இதில் நாங்கள் எவ்வளோ டைம்ஸ் ட்ரை பண்ணி பொம்மை கிடைக்கவே இல்லை. அட்லாஸ்ட் எங்களுக்கு இதில் 2 பொம்மை கிடச்சிது. இப்படியே 4 o'clock வரைக்கும் அங்கே இருந்த எல்லா கேமையும் போர் அடிக்கிற வரைக்கும் விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பாப்பா கொஞ்சம் கிராங்கி ஆயிட்டா. அதனால அவளை அப்படியே தூங்க வச்சுட்டோம். பபிள் டீ ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சாக்லேட் பபிள் டீ ஒன்று வாங்கி 2 பேரும் ட்ரை பண்ணோம். நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு. அப்புறம் பாப்பா எந்திரிச்சதும் ஒரு 5:45 மாதிரி அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்படி தான் எங்கள் டே சூப்பராக போச்சு. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.